அமெரிக்காவில் இருக்கிற ஜேபி மோர்கன் இன்டர்நேஷனல் பேங்க்ல நான் வேலைக்கு அப்ளை பண்ண போறேன், அங்க போய் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து காமெடியா ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னமோ இவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு வாங்க உங்களுக்காக தான் வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நக்கலான ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டு இருந்தோம். ஏன் வந்து ஒரு யூஎஸ் பேஸ்ட் பேங்க் வந்து இந்தியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னா, அங்க வேலை பார்க்குற ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கிற ஒரு உமன் மேல செக்ஷுவல் அபியூஸ் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் காரணமா? அது மட்டும் காரணம் இல்லை. ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் பண்ணவர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். இந்த வீடியோக்குள்ள பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, 2 பேர் பத்தினது. ஒன்னு சிராய் ராணா, ஜேபி மோர்கன்ல ஜூனியர் எம்ப்ளாயா வேலை பார்த்தவர், கம்ப்ளைண்ட் கொடுத்தவர். இவர் யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா, அங்க 15 வருஷமா வேலை பார்க்குற லோர்னா ஹஸ்தனி அப்படிங்கிற எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் மேல கொடுக்குறாரு. ஜேபி மோர்கன்ல கிட்டத்தட்ட 15 வருஷமா லோர்னா ஹஸ்தனி வேலை பார்க்குறாங்க. அனலிஸ்டா ஆரம்பிச்சு அங்கேயே 15 வருஷமா இருந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா வந்து அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் மேலதான் சிராய் ராணா இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ அடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்த டீடைல்ஸ் கூட நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிராய் ராணா தன்னோட ஒரிஜினல் நேமே கேஸ்ல இல்லாம ஜான் டோ அப்படிங்கிற நேம்ல தான் கேஸ்ல இருக்கு. அதனாலதான் அங்க முதல்ல அமெரிக்கால மட்டுமே பெரிய பேசு பொருளா இருக்கிறது வந்து அவரோட பேர் ரிவீல் ஆனோன்னா இந்தியாலையும் பெருசா பேசப்படுது. ஜான் டோ அப்படிங்கிற நேம் வந்து அமெரிக்கால பொதுவா தன்னோட அடையாளத்தை வெளிப்படுத்த வேணாம்னு நினைக்கிற ஒருத்தவங்களுக்கு ஒரு கேஸோட நேம் வந்து ஒரு மார்க் நேம் மாதிரி வந்து யூஸ் பண்ற பழக்கம் இருந்திருக்கு. இது ஒரு ஆணா இருந்தா ஜான் டோ அப்படின்னும், இது ஒரு பெண்ணா இருந்தா ஜேன் டோ அப்படின்னு யூஸ் பண்ற பழக்கம் அரசாங்கமே அனுமதிச்சு. அதுக்கப்புறம் நியூயார்க் போஸ்ட் மாதிரி இருக்கிற நியூஸ் ஏஜென்சி என்ன பண்றாங்க, இந்த கேஸை வந்து தோண்டி துருவுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்ணி அவங்க நிஜமா இந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற ஆள் யார் அப்படிங்கிற நியூஸ் வந்து வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதும் தெரியுது. சிராய் ராணா தன்னோட கம்ப்ளைண்ட்ல வந்து குறிப்பிட்ட சில விஷயங்களை வந்து நாங்க உங்களுக்கு சொல்றோம். தன்னை ஒரு செக்ஸ் ஸ்லேவா அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னும், தன்னை மை லிட்டில் ப்ரௌன் பாய் அப்படின்னு நிறத்தை வச்சு அடிக்கடி அவங்க கூப்பிட்டதாகவும் அசிங்கமா நடத்தினாவும் சொல்றாரு. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதாகவும் சொல்றாரு. சிராய் ராணா ஒரு ஜூனியர் எம்ப்ளாயா ஜேபி மோர்கன் இருக்கிறதால அவரோட ஹையர் பொசிஷன்ல இருக்க லோர்னா ஹஸ்தனி அவங்களுக்கு போனஸ் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி அவர் கெரியரை வந்து நான் ஸ்பாயில் பண்ணுறேன்னு சொல்லி மிரட்டினதாகவும் அந்த கம்ப்ளைண்ட்ல அவர் குறிப்பிடுறாரு. இந்த கம்ப்ளைண்ட்டை பத்தி லோர்னா ஹஸ்தனி வந்து இது எல்லாமே ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் அகைன்ஸ்ட் மீ அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜேபி மோர்கனோட இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் லோர்னா ஹஸ்தனிக்கு சப்போர்ட் பண்ணி இதை மறுக்குது. இப்ப கோர்ட்ல கேஸ் இருக்கு. இதோட உண்மை நிறம் என்ன அப்படின்னு கோர்ட்ல வந்து விசாரிக்கும் போது தான் நமக்கு வந்து ஃபர்தரா இது தெரிய வரும். பட் இதுல இருந்து நாங்க சொல்ல வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க வந்து ராசிசம் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை வந்து நம்ம வந்து ரொம்ப வன்மையா வந்து கண்டிக்கிறோம். இது வந்து அதுக்கு அகைன்ஸ்டா நம்ம இங்கே பேசுறோம் நிறையா. இதே மாதிரி இருக்கிற என்னதுன்னா, இங்க இருக்கிற என்ஆர்ஐஸ் எல்லாம் இங்க வந்து போகும்போது ஃபாரின் போகும்போதே வந்து ஒரு ஒரு காஸ்டிஸ்ட் அங்கேயும் போய் ஒரு சாதிய மனப்பான்மையோட இருக்கிறத வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது. ராசிசம் அகைன்ஸ்டா வந்து கொதிச்சு எழுற இதே வந்து என்ஆர்ஐஸ் ஒரு சாதிய மனப்பான்மை அப்படின்னா வந்து இவங்க வந்து ஒரு இந்தியன் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு ரெண்டுமே ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது வலிக்குதுன்னா இதுவும் வலிக்கணும், இது வலிக்கலைன்னா இதுவும் வலிக்கக்கூடாது. ஸோ இதுவும் வலிக்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட ஒரு பார்வையா இருக்கு. அந்த விதத்துல தான் நம்ம இதை அணுகணும். எதுவாக இருந்தாலும் ரேசிசம் அப்படிங்கிறது வந்து எதிர்க்க வேண்டியது தான். ஆனா இங்க டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கிறதா நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. செக்ஷுவல் அபியூஸ் அப்படிங்கிறது ஒரு பெண்களுக்கு நடந்தா மட்டும்தான் ஒரு சீரியஸான விஷயமா இங்க பார்க்கப்படுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சோஷியல் மீடியா கமெண்ட்ஸை பத்தி சொல்லியிருந்தோம் முன்னாடியே வீடியோல. இங்க வந்து ஒரு செக்ஷுவல் அபியூஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமெடியா பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ அதனாலதான் ரொம்ப சோஷியல் மீடியால வந்து ஜாலியா கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்க போயிருக்க கூடாதா, நாங்க வேலை பார்த்துக்க கூடாதா அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் பாக்குறோம். ஸோ எங்களை பொறுத்தவரை இது ஒரு ஜாலியான விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு பவர் பேஸ்டு வந்து ஒரு டார்ச்சர்னு நம்ம சொல்லலாம் ஆக்சுவலா. இந்த ஐடி அண்ட் கார்பரேட் கம்பெனில வேலை செய்யற பசங்களுக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. தேவையே இல்லாம சிம்பிங் பண்றது. அங்க இருக்கிற பொண்ணுங்க வந்து இந்த அதிகாரத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து அவங்களுக்கு ஓவரா சிம்பிங் பண்ணி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களோட ஈகோவை வந்து ஏற்றி விட்டுறது. அவங்க என்ன தப்பு பண்ணாலும் தட்டியும் கேட்கறதுல சிரிச்சுக்கிட்டே போயிடுறது. வேலைன்னு வந்துட்டா ஆம்பளைனா என்ன பொம்பளைனா என்னங்க, நீங்க தப்பு பண்ணீங்கன்னா அங்க தட்டி கேட்கணும். தேவையில்லாம சிம்பிங் பண்ணி வலிஞ்சு இது மாதிரி பண்ணாதான் கடைசியில வந்து ஒரு மிஸ்யூஸ் ஆஃப் பவர்ல கொண்டு போய் விடுறது காரணம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஓவரால் கேஸை பத்தி? அதுக்கப்புறம் நாங்க கடைசியில சொன்ன இந்த சிம்பிங் மேட்டரை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிற? உங்க ஆபீஸ்ல இந்த மாதிரி சிம்ப் பண்ற ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட்டை சொல்லுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.